ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் கடந்து வந்திருக்கிற உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவழைக்கிறோம். ஆராதனை தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கும்படி நம்ம எல்லாரும் முழங்கால் படியேற்று நல்ல தேவனை நோக்கி நாம் பார்க்கலாமா? கடந்த வாரமெல்லாம் தேவன் நம்மை காத்திருக்கிறார். கடந்த வாரமெல்லாம் கர்த்தர் நம்மை நடத்திருக்கிறார். கடந்த வாரமெல்லாம் நல்ல பலனை கர்த்தர் தந்திருக்கிறார். கடந்த வாரமெல்லாம் கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. சத்துருக்கு சீக்கிர சிங்கத்தை போல் எவனை விடங்கலாமோ என்று வகைப்பீடு சுத்தித்திருந்த போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாதுகாத்து நடத்திருக்கிறார் அல்லவா? நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லி அவரை நோக்கி நாம் பார்க்கலாம். எத்தனை பள்ளங்கள், எத்தனை வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றிருக்கிறார் அல்லவா? உயர்வானாலும் தாழ்வானாலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது சொல்லியிருக்கிறார் அல்லவா? முழுமனதோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே இறங்கி வாங்கப்பா, ஆராதனை ஆசீர்வதிக்க இறங்கி வாங்கப்பா. உடைய மகிமை இறங்கி வரட்டும். உடைய மகிமை இந்த கால வேலையில் இறங்கி வரட்டும். உடைய மகிமை இந்த கால வேலையில் இறங்கி வரட்டும் அப்பா. எத்தனை பள்ளங்களோ, எத்தனை மேடுகளோ, எத்தனை பள்ளங்களோ, எத்தனை மேடுகளோ கடந்து நான் வருகையிலே கரம் பிடித்து தாங்கி நீரே. கடந்து நான் வருகையிலே கரம் பிடித்து தாங்கி நீரே. ஆராதனை செய்கிறோம் தேவா, ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம் தேவா, ஆராதனை செய்கிறோம். நீ செய்த நன்மைகளே நாள்தோறும் எண்ணுகிறோம். ஆராதனை செய்கிறோம் தேவா, ஆராதனை செய்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உடைய குமாரனும் என் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வருகிறோம். அழைக்கப்பட்டவர்களோ அநேகர் அப்பா, தெரிந்து கொள்ளப்பட்டு சிலரை கர்த்தர் கொண்டு வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த பாடி துதித்து ஆராதிக்கத்தக்க பலனை கிருபை கர்த்தர் தரப்பொழுதுக்காக ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் கடைசி வரை உடைய பிரசன்னம் இருக்கட்டப்பா. அந்த மக்களுக்காக ஸ்தோத்திரம். வந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஸ்தோத்திரம். தடப்பட்டு அன்றே உலக பிரகாரம் வாழ்க்கையில வாழ்ற மக்களுக்கு ஒரு விடுதலை தந்து தேடத்தக்க ஒரு இதயத்தை கருப்படி சொல்லிக்கிறோம். உங்களை உயர்த்துகிறோம், உச்சலமாய் தாழ்த்துகிறோம். இயேசு மகாராஜாவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாடலை பாடலை தொடர்ந்து பாடுவோம். ஒரு தந்தை போலே அவர் தோளின் மேலே உன்னை தூக்கி சுமந்திடுவார். இயேசு தூக்கி சுமந்திடுவார். ஒரு தந்தையை போலே அவர் தோளின் மேலே உன்னை தூக்கி சுமந்திடுவார். இயேசு தூக்கி
மாம்சத்தோடு ரத்தத்தோடு எனக்கு போராட்டம் இல்லப்பா. வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியை சோர்வுக்குள்ளா மாற்றும். ரொம்ப போல மாறன ஆசை, உங்களை போல மாறன ஆசை. இந்த உலகமோ என்னை இருக்குது, உடைய கிருபையோ என்னை தடுக்கிறப்பா. ஒரு செல்வனப்பா அவர் நோக்கி பாருங்கள். மகா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காய் துதிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தனித்தனியா பேர் பேராய் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தடப்பட்ட மக்களை கர்த்தர் ஒரு வாரத்தில் கர்த்தர் கூட்டி கொண்டு வா. தேவார்த்தை நாங்கள் மகளிர பலப்படுத்தும். தீர்க்க தரிசன வார்த்தைகளால் வெளிப்பாடு வார்த்தையால் நிரப்பி சபை பக்தி வைத்து அடையத்தக்கதான வார்த்தையால் கர்த்தர் நிரப்பும்படி சொல்லினார். முழு கிருபைகளை காண்கிறோம். எல்லாரும் பேருடைய பாதுகாப்பு காட்டு வரும் உலக ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முழு சபையால் முழு குடும்பமால் இணைந்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் கூடி வந்த நம்மோடு கர்த்தருடைய வார்த்தை வந்து மகளோடு உடன் வருகைப்பட்ட கிருபையும் சமாதானம் சந்தோஷம் ஆசீர்வாதம் பாதுகாப்பு தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்வார்கள். தேவ நாம